மக்களே, இந்த பாலம் என்ட்ரன்ஸ்ல வந்தாச்சு. ஒருத்தர் தள்ளி விடாம பார்த்து எடுத்து வாங்க, சரியா? சரிண்ணே, நாங்க பாத்துக்கிறோம். நாங்க ரொம்ப சேஃபா வருவோம். எப்பா, ஒரு வழியா மேல வந்தாச்சு. என்னது இவ்வளோ உயரத்துலயே நம்ம இருக்கோம்? கீழே பார்த்தாலே தலை சுத்துதே. எம்மா, வர வழியெல்லாம் விடாம பேசிட்டே வந்தா இங்க வந்தோன்னு வாயடிச்சிட்டோ. தெரியுமா, இதுதான் ஏசியாலேயே ரொம்ப உயரமான தொட்டி பாலம். அங்க பாருங்க, அந்த பச்சை பசேல் இருக்கிற தென்னந்தோப்பு, ஓடுற ஆறு, காத்து எவ்வளவு ஜில்லுன்னு வீசுது பாருங்களேன். நிஜமாவே வானத்துல நடக்கிற மாதிரி இருக்கு. ஆமா சின்ராசு, அந்த பழைய காலத்திலேயே இவ்வளோ உயரத்துல தண்ணி கொண்டு போக இப்படி ஒரு பாலத்தை கட்டியிருக்காங்களே. நம்ம ஊர் இன்ஜினியரிங் கெத்தையே தண்ணி தான். எல்லாம் சரிதான், ஆனா அந்த யாரும் அந்த ஓரத்துல ரொம்ப எட்டி பார்க்காதீங்க. வாங்க, அப்படியே பேசிக்கிட்டே மெதுவா முன்னாடி போயிடலாம். கண்மணி அத்தியோ, பயமா இருக்கு? ஆமாட்டி. சரி வாங்க, ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அப்படியே முன்னாடி நடந்து போலாம். கிதாத்த, இங்க வேண்டாம், இது ஸ்டார்டிங் தானே. நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் அந்த நடுவு இருக்கும்ல, அப்போ அங்க வச்சு எடுப்போம். அங்கதான் நல்லா இருக்கும். சரி போ. மெதுவா நடங்கடே, கை காலெல்லாம் கிடுகிடுன்னு ஆடுது. எல்லாரும் இங்க பாருங்க, இந்த சைடு பாருங்க. பாத்தீங்களா, அந்த தண்ணி எவ்வளவு சத்தமா ஓடுதுன்னு சில சில சிலன்ட்டு. அந்த சைடு பார்த்தா அமைதியா அந்த மரங்கள்லாம் அப்படியே அழகா இருக்கு. இந்த சைடு பார்த்தா சத்தமா சில சில சிலன்னு தண்ணி ஓடுது. என்ன காம்பினேஷன்! இவ்வளோ உயரத்துல அந்த தண்ணி சத்தம் கொஞ்சம் பயத்தையும் கொடுக்கு, ஆனா அதே சத்தம் மனசுக்கு ஒரு இதமாவும் இருக்குல்ல. சரி சரி, ரசிச்சுக்கிட்டே இருந்தா சரியா? முன்னாடி நடங்கடே, அந்த பக்கம் போயிடலாம். யாராவது தப்பி தவறி விழுந்தா கூட நேராக அந்த ஆற்றுல தான் போய் லேண்டிங் ஆகணும்.